பெருமக்களே, இன்றைய ஆய்வரங்கத்தின் நிறைவு நிலையில் நாம் நிற்கின்றோம். சிவப்பிரகாசத்தில் உள்ள இதய பாசுரமாக இருக்கக்கூடிய 7வது பாடலை எடுத்துக்கொண்டு அதிலே புறச்சமயத்தவர்க்கு இருளாய் அகச்சமயத்தவர்க்கு ஒளியாய் என்கின்ற 2 கருத்தையும் கொண்டு அகச்சமயத்து ஒளியாய் என்கின்ற 2 கருத்தின் மேல் உள்ள தடைகளை நம்முடைய ஆதிசிவன் ஐயா அவர்களும் திரு பாலமணிகண்டன் ஐயா அவர்களும் விளக்கி அருளினார்கள். இப்பொழுதுதான் நம்ம ஆடி சுவாதி என்கின்ற அற்புதமான பெருவிழாவை கண்டுகளித்து அமர்ந்திருக்கின்றோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமானோடு பெருமழலை குறும்பரோடு அங்கே கைலைக்கு சென்ற காட்சி கண்ணார கண்டு மகிழ்ந்தோம். நமக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய சூளுரை பதிகமாக அமைந்தது மாகேஸ்வர பூசை அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தலும் அவர் நல் விழா பொலிவு கண்டு ஆறுதலும் என்று நாம் பார்த்திருக்கின்றோம். ஏன் அந்த வகையிலே ஒரு நல்ல திருவிழாவை கண்டு வந்திருக்கின்றோம். இந்த இப்போ திருவிழாவுக்கும் இப்போ கொடுக்கப்பட்டிருக்க தலைப்புக்கும் என்னன்னு கேட்குறீங்களா? இல்லையா? சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய பதியங்கள் அதுவும் 100. நீங்கள் சொன்னது மாதிரி 100 100 100ன்னு சொன்னீங்களே, சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய பதிகமும் 100. அவர் பதிகத்திலையும் ஒரு இதய பாசுரம் இருக்கு இல்லையா? அதை நம்ம காட்டணும் இல்லையா? மாவதி சிவாச்சாரியாருடைய இதய பாசுரம், சிவஞானம் மெய்கண்ட தேவநாயனாருடைய இதய பாசுரம், எல்லாத்தையும் இந்த 2 பெருமக்கள் இதயத்தை காட்டினாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய இதய பாசுரம் எது அப்படின்னா, திரு வன்பார்த்தான் பனங்காட்டூர் என்கின்ற திருத்தலத்திலே அருளப்பட்ட அந்த பதிகம் அற்புதமான பதிகம். திரு வன்பார்த்தான் பனங்காட்டூர் 7வது திருமுறையிலே 86வது பதிகம். இந்த பதிகம் திற்கும் இந்த பாட்டுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏனென்னு சொன்னால் இந்த சமய குறவர்கள், இந்த சந்தான குறவர்கள் அத்தனை பேரும் 4 பெருமக்களும் அதன் பின் வந்த அருளாளர்கள் உரையாசிரியர்கள் அத்தனை பேருமே 12 திருமுறைகளை உள்வாங்கியவர்கள், இலக்கணத்தை உள்வாங்கியவர்கள். அதனால தான் அவர்களால் அப்படி விளக்கம் அளிக்க முடிந்தது. இந்த ஒரு பாட்டே போதும். இந்த நாம் இப்போ இதுவரைக்கும் பார்த்தோமே ஒரு பாடல், புறச்சமயத்தவர்க்கு இருளாய். ஆமாம், இந்த 2 வார்த்தையும் இப்போ உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக மனசில் ஆணி அடித்த மாதிரி பதிஞ்சிருக்கும் இல்லையா? எனவே இதில் ஒரு பாடல் பாருங்க. இந்த வன்பார்த்தான் பனங்காட்டூர் என்கின்ற திருத்தலத்தினுடைய சாராம்சமே என்ன அப்படின்னா, சிவபெருமானை உணரமாட்டாதவர்களுடைய நிலைமைக்கு இறங்கி அருளி செய்த பதிகம். அதாவது துறந்தோர் துறப்போர் தொகை அப்படின்னு உயிரவை நிலையில் உமாபதி சிவம் வந்து சொல்கிறார். இப்போ உயிர்கள் பலன்னு சொல்லியாச்சு, அப்போ அதை பலன்னு சொன்னதோடு விட்டுட்டா எப்படி அப்படின்னா 2 பிரிவு அப்படின்னு நம்ம காட்டுறோம் அப்படின்னு உமாபதி சிவம் காட்டிட்டார். எப்படி காட்டினார்? துறந்தோர் துறப்போர் தொகை அப்படின்னு முடிச்சிட்டார். இதையே ரொம்ப இப்போது ஐயா வந்து முனிவருடைய பாங்கில் இப்போ பேசினார் இல்லையா? சிவஞான சுவாமிகள் எப்படி காட்டினாரோ அதை அப்படியே காட்டினார். இவர் எப்படி காட்டினார்? நமக்கு எப்படி வந்து ஊட்டணுமோ, ஏமா இவர் ஒரு பால் குடத்தை கொண்டு வந்து வச்சுட்டாரு குடிங்கன்னு. நம்ம பாலமணிகண்டன் அப்படி கிடையாது, பாலமணிகண்டன் இல்லையா? அதனால் அவர் என்ன செஞ்சார்? இப்படி சொம்போட கொண்டு வந்து வச்சிங்கன்னா எங்கள் மெய்கண்டார் அருணரி மாணவர்களுக்கு குடிப்பதற்கு சிரமம், கொண்டாங்க சங்காக வச்சு ஊற்றுறோம் அப்படின்னு என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு அகச்சமயத்தவர்கள்னா ஒவ்வொருத்தரையும் எடுத்துக்கொண்டு இந்த பாடானவாத சைவர்கள் என்ன எப்படி, அடுத்து அந்த சிவசங்கரவாத சைவர்கள் எப்படி, இப்படின்னு ஒவ்வொரு சங்கா ஊற்றி ஊற்றி மருந்து கொடுப்பது போல் நல்லா கொடுத்தாரு. நன்றாக கொடுத்தாருன்னு சொன்னேன், நல்லா கொடுத்தாருன்னு சொல்லலை, நல்லா அருமையாக ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்து காட்டினார். 2 பேரும் சிறப்புடையவர்கள் தான், அதனால் இல்லைன்னு சொல்லலை.
ஆக இந்த அகச்சமயத்தவர்கள் எதில் மாறுபடுகின்றார்கள் என்பதை நாம் ஆழங்கால் பட்டு படிக்கணும்னு சொன்னால் 10வது நூற்பா தான். அந்த ஏகநாதல், 2 பேதவாதம்னு சொல்கிறோமே, சிவம் முக்தியில் சிவமும் உயிரும் வேறு வேறு என்று சொன்னால் எப்படி ஏகநாதல் நிகழும்? இந்த ஏகநாதல் நிகழ்வதற்கு ஏகநாதல்னா என்ன பொருள்? அவையே தானே யாய் என்று அதில் அங்கே முனிவர் அங்கே ஒரு 13-14 ஓமையை காட்டி இதெல்லாம் ஏகநாதல் இல்லை, இப்படி இருந்தால் ஏகநாதல் நிகழுமோ என்று காட்டி 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 அந்த 10வது நூற்பாவில் அழகாக காட்டுவார். இதெல்லாம் ஏகநாதல் அல்ல. நீங்கள் 2வது நூற்பாவில் சொன்னீங்களே, இந்த கட்டு நிலையில் இந்த உயிர்கள் எப்படி, உயிர்களோடு இறைவன் எப்படி பிரிப்பின்றி நிற்கின்றாரோ அதுபோல இந்த முத்தி நிலையிலும் இவன் அவனோடு பிரிப்பின்றி அவனே தானே ஆகிய அன்னரி, அவனே தானே ஆகிய அன்னரி. அங்கே விளக்கத்துக்கு சொல்லுகின்ற பொழுது அந்த முக்தி 2வது நூற்பாவை எடுத்து காட்டுவார் இந்த அத்துவித கலப்பிற்கு. ஆக அதுதான் சைவ சித்தாந்தம் காட்டுகின்ற முக்தி என்பதற்கு விளக்கத்தை தான் நமக்கு ஐயா அவர்கள் அதை பிரித்து காட்டினார்கள். அதைத்தான் நம்முடைய தாய்மான சுவாமிகள் அந்த ஆணவத்தோடு அத்துவிதமானபடி உயிர்கள் இந்த கட்டுநிலையில் எப்படி பிரிப்பின்றி ஆணவத்தோடு கட்டி கிடக்கின்றதோ அந்த மெஞ்ஞான தாணுவோடு அத்துவிதமாய் கலக்கும் நாள் என்னாலோ, என்னாலோ பராபரமேன்றார் இல்லையா? என்னாலோ அதைத்தான் இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்காக வருத்தப்படுறார். இந்த சிவபெருமானை சேராத உயிர்கள்லாம் உயிர்களா? மாவதி சிவம் காட்டுறார். எங்கேருந்து எடுக்கிறார்? சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கிறார், வார்த்தையிலிருந்து எடுக்கிறார். அதில் சொல்கிறார், விடையான் மேல் விடை மேல் வருவானை வேதத்தின் பொருளானை. விடையின் மேல் வருவார்ப்பா சுவாமி. அவர் எப்பேற்பட்டவர்? வேதத்துக்கே பொருளானவர். பொருள் என்று சொன்னால் அவர்தான் பொருளானை. அடையில் அன்பு உடையானை யாவர்க்கும் அறிவொண்ணாதவனை. இங்கே தான் வைக்கிறார் கருத்து. அடையில் அன்பு உடையானை. அடையில் அன்பு உடையானைனா என்ன பொருள்? அடைகின்றவர்களுக்கு அன்புடையவன். எல்லோருக்கும் சுவாமி தெரிஞ்சிட மாட்டான், எல்லாரும் காணக்கூடிய பொருள் தான் இல்லையா? ஆனால் அவன் எல்லாருக்கும் காட்டுவானா? காட்ட மாட்டான். அவன் காணவே படாத பொருள்னா அது இல்பொருள் ஆயிருங்க. இறைவனை நம்மால் பார்க்கவே முடியாது அப்படின்னா அவன் என்ன ஆயிடுவான்? இல்பொருள் ஆயிடுவான். அதைத்தான் 6வது நூற்பா நமக்கு விரித்து காட்டுகின்றது. வாக்கு மன அதீத கோசரமாய் நிற்றலான் அப்படின்னு அதை காட்டுறாங்க இல்லையா? அதனால் இங்கே அடையில் அன்பு உடையானை யாவர்க்கும் அறிவொண்ணானை. எல்லோருக்கும் தெரிந்து விட மாட்டான், நெருங்கி போய் பழகுனா தெரியுங்க. அடையில், அடையில் அந்த வார்த்தையே பாருங்க, அடையணும். எப்படி இந்த குஞ்சுகள்லாம் அந்த மாலை நேரத்தில் கோழி தாயை தேடி போய் அடைகின்றது இல்லையா? அதுபோல் என்ன செய்யணுமா? அடைஞ்சிடணும். அதைத்தான் அவர் மீண்டும் மீண்டும் சொன்னார், என்றும் அடிமையே மீளா அடிமையே. அப்போது உமாபதி சிவம் எங்கேருந்து எடுக்கிறாரு? அடையில் இல்லையா? அடையில் அன்பு உடையானை அணுகாதவர்களுக்கு அறிவொண்ணானை மடையில் வாழைகள் பாயும் மண்பார்த்தான் பனங்காட்டூர் சடையால் கங்கை தரித்தானை, சடையில் கங்கை தரித்தானை சாராதார் சார்பு என்னே. அவரை போய் சாராமல் இருந்துட்டு இல்லையா? எத்தனையோ சார்புகளோடு சார்ந்து சார்ந்து அடிபட்டு அடிபட்டு விடுவோம், என்னத்துக்கு இதுக்கு போய் கட்டி இழுத்துக்கிட்டு இல்லையா? சாராதார் சார்பு என்னே, பெருமானை சாராதார் சார்பு என்னே. இதைத்தான் உமாபதி சிவம் இந்த சாராதார் சார்பு என்னே இதை எடுத்துக்கொண்டு தான் சொல்கிறார். இற்றை வரை இயைந்தும் ஏதும் பழக்கமில்லாத வெற்றுயிர்க்கு வீடு மிகையாம் என்று உமாபதி சிவம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்துலேருந்து எடுக்கிறார் இல்லையா? சாராதார் சார்பு என்னே, பெருமானை போய் சாராமல் என்னங்க சார்பு? இவ்வளோ காலம் நீங்கள் படிச்சிருக்கீங்களே, நம்ம கேட்பாங்க இல்லையா? கூடி அடியார்கள் கூடி கூடி சிரித்தாலும் குறிப்பு ஒன்று அறியேன் இல்லையா? அந்த பரவும் பரிசு ஒன்று அறியேன்னு திருவையாறு பதிகத்தில் அந்த 9வது 8வது பாடல். கூடி கூடி அடியார்கள் கூடி இருந்து சிரிக்க மாட்டாங்களா? என்னப்பா நீ இன்னும் அப்படி கூப்பிட்ட உடனே அழைக்க உடனே எங்கள் திருவையாற்று பெருமான் உனக்கு காட்சி கொடுக்கலையான்னு சிரிக்க மாட்டாங்களா இல்லையா? திருவையாறில் நிற்கிறார் சுவாமி, சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமானும். சுவாமி அங்கே வெள்ளமாக அவருக்கு உண்மையிலே அவருக்கு கொஞ்சமாக அருளை தெரியவே தெரியாதுங்க. வெள்ளமாக தான் வருவார். மணிவாசக பெருமானுக்கு வைகை வெள்ளமாக வந்தார்ல,
நமக்கு தாங்கிக்கிறதுக்கு சக்தி தான் இருக்கணும் இல்லையா? அப்பா பாண்டி வெள்ளமே ஐயா வெள்ளமாக தான் வருவார். நம்ம இவர் திருவிளையாடல் புராணத்தில் ஐயா சொல்லுங்க, விடை லட்சினை இட்ட படலத்துக்கு சுவாமி வெள்ளமாக வரலையா வைகையில் இல்லையா? காம அம்மைக்கே அப்படி அந்த அம்மையே எல்கள் இன்றி இமையவர் கோணை அப்படின்னு பாடுறாங்க இல்லையா? எல்கள் இன்றி இமையவர் கோணை. அதை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் காட்டுறார். பூசை தானங்க அந்த அம்மா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி வெள்ளமாக வந்து காட்டணுமா? பூசையில் சுவாமி எழுந்தரலணும், அதுதான் விதி. அதுக்காண்டி இப்படி வெள்ளமாக வரணுமா சுவாமி இல்லையா? மணிவாசகருக்கு இப்படி வெள்ளமாக வந்தாரே, அம்மைக்கு வெள்ளமாக வர்றாரே, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வெள்ளமாக வர்றாரே. கருணை கடல், அது வெள்ளமாக தான் வரும். அவர் கடல் வெள்ளமாக தானம்மா வரும் இல்லையா? சரி, ஆக இந்த நம்முடைய இந்த இலக்கணத்தை தெரிந்து கொண்டால், சாத்திர நூல்களிலுடைய கருத்தை நாம் தெரிந்து கொண்ட பிறகு இலக்கியத்தை படிக்கின்ற பொழுது தான் இந்த நுட்பம்லாம் நமக்கு இனிமையாக இருக்கும். இல்லாட்டி நம்ம எப்படி படிப்போம்? சடையில் கங்கை தரித்தானே சாராதார் சார்பு என்னே, பேசாதார் பேச்சு என்னே, உரையாதார் உறைவு என்னே, உணராதார் உணர்வு என்னே அப்படின்னு பதிகமாக பாடிட்டு போயிடுவோம். அத்தனைக்கும் பொருள் நமக்கு உமாபதி சிவம் தான் அதை எடுத்து காட்டுறார். அதுவும் எந்த 2 வார்த்தைக்குள்ள? புறச்சமயத்தவர்க்கு இருளாய், அகச்சமயத்து ஒளியாய் என்று நமக்கு இன்றைக்கு அற்புதமான ஒரு சிந்தனை அமைந்தது. எனவே இதுவரைக்கும் பழகாமல் இருந்திருந்தாலும் இனியாவது இற்றை வரை ஏய்ந்தும் ஏதும் பழக்கமில்லாத பழகலைன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? நெல்லில் பதர் போல உயிரில் பதராகி விடுவோம் மக்களே. இவ்வளோ தூரம் நம்ம முயற்சி பண்ணி என்னது? ஏதும் பழக்கம் இல்லாதங்கிறார் உமாபதி சிவம். அதனால் இன்னையிலேருந்து என்ன செய்வோம்? பழகுவோம். யார் கூடமா? சாமி கூட, பெருமான் கூட. அதைத்தான் இறங்குகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சிவபெருமானை உணரப்படாத நிலைமைக்கு இறங்கி நமக்கு அருளி செய்திருக்கின்றார். ஏன் நம்மீது இரக்கம் கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்திருக்கின்றார். அப்படிப்பட்ட பதியங்கள் எல்லாம் நிறைய நமக்கு கிடைத்திருக்கின்றது. அதையெல்லாம் பாடி 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 பெருமானோடு பழகி இல்லையா, உயிரில் சிறந்த உயிராக இருந்து உய்வு நிலையை பெறுவோம் என்று சொல்லி காலைய இந்த ஆய்வரங்க நிகழ்வினை நாம் நிறைவு செய்வோம். இந்த ஆய்வரங்கத்தில் பகிரப்பட்ட செய்திகள் தங்களுக்கு பயனுடையதாகத்தான் இருக்கும் என்று நம்புகின்றோம் நாங்கள். இது இரட்டிப்பு பயனாக உங்களுக்கு ஐயாவினுடைய அந்த புறச்சமய விளக்கம் நம்ம ஆதிசிவன் ஐயா அதை டைப் பண்ணியே தட்டச்சு பண்ணியே கொடுத்து விடலாம் என்று சொன்னார்கள். அது அதை விட சிறப்பு. அதில் இந்த மாதிரி பால் குடமோ சங்கு மாதிரி இல்லை, இன்னும் நல்ல தெளிவான ஒரு நல்ல நீரோடையில் நீந்துவது போல ஐயாவினுடைய விளக்கம். அதை படிக்கின்ற பொழுது ஐயாவே நேரில் வந்து உங்களுக்கு சொல்கிறது மாதிரி இருக்கும். அதை நீங்கள் உணர்வீர்கள். அடுத்த வகுப்புக்கு வருபவர்களுக்கு அது பரிசாக அளிக்கப்படும் என்று சொல்லி இந்த காலைய பொழுது நிகழ்ச்சியினை நாம் நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தனர் வானவராணினம், வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆள்க தீயதெல்லாம் மரநாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே, வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் போன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.